ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரம்யா வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சூப்பராக ஒரு மீனை வச்சு ஒரு சாண்ட்விச் பண்ண போகிறோம். இந்த சாண்ட்விச் பண்ணுறதுக்கு நீங்கள் ஃபிஷ் ஃப்ரை மங்களூரியன் ஸ்டைல் ஃபிஷ் ஃப்ரை பண்ணணும். அப்படி இல்லைனா கேரளா ஸ்டைல் ஃபிஷ் பொரிச்சது, இந்த மாதிரி நீங்கள் எந்த மீனை வச்சுனாலும் பண்ணலாம். இந்த ரெண்டு ஸ்டைலையும் பொரித்து எடுத்து அதில் இருக்க முள்ளெல்லாம் எடுத்துட்டு தனியாக மீனை மட்டும் உதுத்து எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சாண்ட்விச்சுக்கு ஒரு மசாலா பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம். ஒரு 5 காஞ்ச மிளகாய், 5 பல் பூண்டு, ஒரு 50 கிராம் தக்காளி, ஒரு 25 கிராம் அளவுக்கு வெங்காயம். இது எல்லாத்தையும் நல்லா பசையை அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு 80% குறகுறப்பாக இருக்கிற அளவுக்கு நம்ம பசையை அரைச்சி எடுத்துக்கலாம். இதுக்கு நம்ம வேறு ரெடிமேட் சாஸ்லாம் போட்டால் நல்லா இருக்காது. இந்த மாதிரி நம்மளே சாஸ் ரெடி பண்ணால் நல்லாயிருக்கும். இதை தான் நம்ம ப்ரெட்டில் ஸ்ப்ரெட் பண்ணி நம்ம சாண்ட்விச் பண்ண போகிறோம். இதில் உப்புலாம் சேர்க்கலை, ஏன்னா நம்ம மீன்லேயே நல்ல மசாலா புளியெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால நம்ம இதில் உப்பு புளி சேர்க்கலை. அடுத்து நான் 2 முட்டை எடுத்துருக்கிறேன். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். அதாவது இந்த 2 முட்டைக்கும் தேவையான மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இந்த 2 முட்டையும் வச்சு நம்ம ஒரே ஒரு சாண்ட்விச்சுக்கு செஞ்சுக்கலாம். இதே மாதிரி நீங்கள் உங்களுக்கு எத்தனை சாண்ட்விச் வேணுமோ அத்தனை சாண்ட்விச்சுக்கும் நீங்கள் இதே மாதிரி 2 முட்டையாக போட்டு நீங்கள் பீட் பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான். நாம் அரைச்சிருக்கிற அந்த தக்காளி வெங்காயம் மசாலா பார்த்திங்கன்னா ஒரு 4 சாண்ட்விச்சுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நான் 2 ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்துருக்கிறேன். இதில் நாம் அரைச்சி வச்சுருக்கிற அந்த தக்காளி வெங்காயம் காஞ்ச மிளகாலாம் போட்டு அரைச்சிருக்கிற அந்த பேஸ்ட்டு இதில் தடவிக்கலாம். திரும்பவும் சொல்கிறேன், இதில் நீங்கள் ரெடிமேட் சாஸ் எதுவும் போட்டிங்கன்னா இந்த ஃபிஷ் சாண்ட்விச்சுக்கு ரொம்ப சூட்டபுளாக இருக்காது. ஆனால் இதே பேஸ்ட் நீங்கள் சிக்கன் சாண்ட்விச்சுக்கும் இதே மாதிரி பண்ணலாம், சூப்பராக இருக்கும். நல்லா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய் தெளிச்சிக்கலாம். தவாவை சூடு பண்ணிவிட்டு அதில் இந்த ப்ரெட்டை இந்த மாதிரி மசாலா கீழே இருக்கிற மாதிரி வச்சு லைட்டாக அழுத்தி விடுங்க. ஒரு நிமிஷம் நல்லா டோஸ்ட் ஆகி வரட்டும். அவ்வளோதான், இதை எடுத்து வச்சிடலாம். இதே மாதிரி நம்ம அடுத்த ப்ரெட்டையும் பண்ணிடலாம். நாம் ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி அதில் தடவி டோஸ்ட் பண்ணுறதுனால ப்ரெட் நல்லா சாஃப்ட் ஆகும். அதனால் சைட்ஸ் எல்லாம் கட் பண்ணாதீங்க, அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம 2 ஸ்லைஸாக நம்ம இந்த மாதிரி டோஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்து அதே தவாவில் கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கலாம். போட்டுட்டு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம ஏற்கனவே மிளகுத்தூள் உப்பு போட்டு அடித்து வச்சுருக்கிற அந்த 2 முட்டையும் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா தவா ஃபுல்லாக இருக்கிற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இதில் நம்ம இப்போ டோஸ்ட் பண்ணி எடுத்த 2 ப்ரெட் ஸ்லைஸையும் இதில் வச்சிடலாம். இப்போ நம்ம தீயை லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். வச்சுட்டு ஏற்கனவே மங்களூரியன் ஸ்டைல் ஃபிஷ் ஃப்ரை பண்ணி அதில் இருக்க முள்ளெல்லாம் எடுத்துட்டு நல்லா உதுத்து எடுத்து வச்சுருக்குறோம். அந்த மீனை எடுத்து இந்த ப்ரெட்டுக்குள்ளே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருங்க. ஒரு ப்ரெட்டுக்குள்ளே ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் மீனை வைக்கலாம். இப்போ ஃப்ரெஷ்ஷாக வெங்காயம் மட்டும் சேர்த்துக்கலாம், தக்காளி வேண்டாம். ஏன்னா நம்ம மங்களூரியன் ஸ்டைல் ஃபிஷ் ஃப்ரையில் நல்லாவே தக்காளியெல்லாம் சேர்த்துருப்போம். அதே மாதிரி தக்காளி பேஸ்ட்டும் கொஞ்சம் அதிகமாகவே தான் போட்டு நம்ம இதில் ஸ்ப்ரெட் பண்ணி டோஸ்ட் பண்ணியிருக்கோம். அதனால் தக்காளி தேவையில்லை, வேணால் நீங்கள் வச்சுக்கலாம், டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். இப்போ சைடில் இருக்க அந்த எக்கெல்லாம் நம்ம எடுத்து ப்ரெட்டுக்குள்ளே வச்சிடலாம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். நல்ல ஒரு டின்னருக்கு இது ஒரு ஆளுக்கு 1 போதும், அந்த அளவுக்கு இருக்கும் உங்களுக்கு. ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு கூட குழந்தைங்களுக்கு நீங்கள் தாராளமாக செஞ்சு கொடுக்கலாம். மத்தியானம் நீங்கள் ஃபிஷ் பொரிச்சது அல்லது மங்களூரியன் ஸ்டைல் ஃபிஷ் ஃப்ரை பண்ணிங்க அப்படின்னா ஈவினிங் அல்லது டின்னருக்கு இந்த மாதிரி பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ நமக்கு சூப்பராக ஒரு ஃபிஷ் சாண்ட்விச் ரெடி ஆகிட்டு, கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்,
சூப்பராக இருக்கும். குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே பிடிக்கும். எல்லா விதமான மீன்லையும் பண்ணலாம். நார்மலாக ஃப்ரை பண்ணிவிட்டு இந்த மாதிரி இதில் ஸ்டஃப் பண்ணால் நல்லா இருக்குமானா கண்டிப்பாக வந்து டேஸ்ட் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இந்த மாதிரி இந்த 2 வெரைட்டியில் உள்ள ஃபிஷ் ஃப்ரை மட்டும்தான், அதாவது மங்களூரியன் ஸ்டைல் ஃபிஷ் ஃப்ரை, கேரளா ஸ்டைல் ஃபிஷ் பொழிச்சது, இந்த 2 தான் இதுக்கு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ரம்யா வீட்டு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்க, வீணாக்காமல் சாப்பிடுங்க. மீண்டும் புது வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.